ஹாய். இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டனில் கம்பளி பூச்சி எந்த அளவுக்கு நம்ம செடி எல்லாமே நாஸ்தியாக்கி இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம ரேல் பூச்சி மாதிரி சின்னதாக இருந்தது. அப்போவே நம்ம மருந்து அடித்து கவனிச்சிருக்கணும். அது அப்படியே பண்ணாமல் விட்டனால பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிறது இந்த கருப்பு கலர் பூராவுமே இந்த பூச்சியோட வேஸ்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு பூச்சி ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம கோவக்காய் செடி அது இலையெல்லாம் அப்படியே பூரா தின்னுட்டு அப்படியே வலை மாதிரி மாற்றிருச்சு. இலை எல்லாமே வலையாட்டம் இருக்குது. இது லெமன் செடி அதுவே ஃபுல்லாக கடிச்சிருச்சு. ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு மாதிரி பாதிச்சிருச்சு பாருங்கள். அடீனியம் செடியில் இந்த மாதிரி கருப்பு கலராக இருந்தது. அப்போ சரி பூச்சி ஏதோ இருக்குதுன்னு சொல்லி வேப்பெண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருந்தேன். ஆனால் அதில் எல்லாம் இது சரியாகலை. இது கிரேப்ஸ் செடி. கிரேப்ஸை பூராவுமே நாஸ்தி ஆயிடுச்சு. ஃபுல்லாக போயிடுச்சு கிரேப்ஸ் செடி. அதே மாதிரி இது கரோண்டா. இதுலேயும் இலையில கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதில் 2-3 விதத்தில் தெரியுது. இலையில கருப்பு கருப்பாக வருது, இலை வலை மாதிரி மாற்றிடுது, ஓட்டை ஓட்டையாக இருக்குது. இந்த அடீனியம் இப்போ பார்த்தீங்கள அதே செடி தான் பாருங்கள். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. பூராவுமே போயிடுச்சு. இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோப் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நுர வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இருக்கிற அந்த செடி மேலெல்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஆனால் நிறையா பூச்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதே மாதிரி பூச்சி இப்போ எனக்கு டெரஸ்ல எல்லாம் பூச்சி கீழே எல்லாம் இருந்தது. அப்போ அது மேலே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. ஆனால் இந்த ஒரு மருந்துக்கு தான் அதை கேட்டிருக்கு. ஏன்னா வேப்பெண்ணெயில் கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இந்த சோப்பு தண்ணி பட்டதும் எல்லாம் செத்துருச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிறது மேலே நம்ம அதை சோப்பு தண்ணி ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள். இதெல்லாமே பூச்சி தான். இப்போ இந்த டெரஸ்லேருந்து இதுக்கு மாடியில் இருக்கிற டெரஸ்க்கும் ஏறிடுச்சு பூரா. இப்போ அந்த தண்ணி ஊற்றுனதும் பாருங்கள் 2 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே செத்துருச்சு பூச்சியெல்லாம். இப்போ ஃபுல்லாக அதை நம்ம செத்துட்டோன்னு சொல்லி அப்படியே விடக்கூடாது. ஃபுல்லாக கூட்டி எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ எந்த பூச்சியும் கிடையாது. ஆனால் நம்ம செடி எல்லாமே வீணாக இருக்குது. இனி நம்ம முதல்ல இருந்து எல்லாம் செட் பண்ணி எடுக்கணும். அதனால் நம்ம ஆரம்பத்திலே லைட்டாக இந்த கம்பளி பூச்சி மாதிரி தெரிஞ்சால் ஆரம்பத்திலே நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.